இது ஹாப்பினட்ஸ் பெட்டி. திறக்கலாம். பெட்டியை திறந்தவுடன் நிறுவல் கையேட்டை காண்பீர்கள். ஹாப்பினட்ஸ் பெட்டி. ஒரு பவர் அடாப்டர், ஈதர்நெட் கேபிள் மற்றும் ஹாப்பினட்ஸ் வெகுமதி அட்டை. பாதுகாப்பு உரையை அகற்றுவோம். இவை ஹாப்பினட்ஸ் பெட்டியில் கிடைக்கும் போர்ட்கள். நீங்கள் 4 லேன் போர்ட்களையும் ஒரு வான் போர்ட்டையும் பார்க்கலாம். இப்போது நாம் பவர் அடாப்டரை இணைக்கப் போகிறோம். விளக்குகள் ஒளிரும் என்பதை நீங்கள் தெளிவாக காணலாம். அதாவது பெட்டி இப்போது இயக்கத்தில் உள்ளது. இப்போது உங்கள் வீட்டு திசைவிக்கு ஹாப்பினட்ஸ் பெட்டியை இணைக்கப் போகிறோம். பெட்டியில் கொடுக்கப்பட்டுள்ள ஈத்தர்நெட் கேபிளை பயன்படுத்தி ஹாப்பினட்ஸ் பாக்ஸ் வான் ஐ ஹோம் ரூட்டர் லேன் உடன் இணைக்கப் போகிறோம். எனவே மஞ்சள் துறைமுகமான ஹாப்பினட்ஸ் பாக்ஸ் வானை செருகவும். உங்கள் வீட்டு திசைவி லேன் உடன் இணைக்கவும். அவ்வளவுதான். அது போன்ற எளிமையானது. இப்போது உங்கள் பெற்றோரின் மொபைலில் ஹாப்பினட்ஸ் பயன்பாட்டை பதிவிறக்கவும். பெட்டியுடன் கொடுக்கப்பட்டுள்ள QR குறியீட்டையும் ஸ்கேன் செய்யலாம். பயன்பாட்டை திறப்பதற்கு முன் உங்கள் மொபைலில் மேக் ரேண்டமைசேஷன் ஐ முடக்கவும். கீழே உள்ள ஹாப்பினட்ஸ் நெட்வொர்க்கை பார்வையிடவும் மற்றும் மேக் ரேண்டமைசேஷனை முடக்கவும். இப்போது உங்கள் ஹாப்பினட்ஸ் வைஃபை உடன் இணைக்கவும் மற்றும் பெட்டியுடன் கொடுக்கப்பட்ட இயல்பு நிலை கடவுச்சொல்லை தட்டச்சு செய்யவும். இப்போது பயன்பாட்டிற்கு செல்லவும் மற்றும் பதிவு செய்யவும். உங்கள் பெயரை உள்ளிடவும். உங்கள் மின்னஞ்சல் ஐடி மற்றும் ஒரு கடவுச்சொல். உங்கள் பதிவு செய்யப்பட்ட மின்னஞ்சல் ஐடியில் சரிபார்ப்பு குறியீட்டை பெறுவீர்கள். உங்கள் ஹாப்பினட்ஸ் வைஃபைக்கு புதிய கடவுச்சொல்லை அமைக்க பயன்பாடு உங்களை தூண்டும். உங்கள் ஹாப்பினட்ஸ் பெட்டி இப்போது அமைக்கப்பட்டுள்ளது. இப்போது உங்கள் குழந்தைகளின் சாதனங்களை இணைக்கலாம். இப்போது உங்கள் குழந்தையின் தொலைபேசியை திறக்கவும். உங்கள் குழந்தையின் சாதனத்தை ஹாப்பினட்ஸ் வைஃபை உடன் இணைக்கும் முன் குழந்தையின் சாதனத்தில் மேக்கி ரேண்டமைசேஷனை முடக்குவோம். ஆனால் ஹாப்பினட்ஸ் வைஃபைக்கு மட்டும். இப்போது கடவுச்சொல் மூலம் ஹாப்பினட்ஸ் வைஃபை உடன் இணைக்கவும். இப்போது பெற்றோரின் தொலைபேசியில் பயன்பாட்டை திறக்கவும். கிடைக்கக்கூடிய சாதனங்களை புதுப்பிக்கவும். இப்போது குழந்தையின் சாதனத்தை கீழே காணலாம். சாதனத்தில் கிளிக் செய்யவும். பயன்முறையை அமைக்கும்படி கேட்கப்படுவீர்கள். நீங்கள் குழந்தை, டீன் மற்றும் பெற்றோர் இடையே தேர்வு செய்யலாம். உங்கள் பயன்முறை இப்போது அமைக்கப்பட்டுள்ளது. உங்கள் சாதனம் இப்போது ஹாப்பினட்ஸ் சிஸ்டத்தில் இணைக்கப்பட்டு அங்கீகரிக்கப்பட்டுள்ளது.